இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டர் பீன்ஸ் நான் ஒரு 1/2 கிலோ பட்டர் பீன்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் தனியாக தோல் தனியாக, அந்த பீன்ஸ் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இதுதாங்க அந்த பீன்ஸு. தோலை தனியாக எடுத்துகிட்டு பீன்ஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 3 பீஸ் தேங்காய் போட்டு, அது கூட பெருஞ்சீரகம், பெரிய சீரகம் போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு, அது கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு, ஒரு பல்லாரி நல்லா, அதாவது பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா அது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ் எடுக்கணும், இதில் போடணும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பட்டர் பீன்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவோம். ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து எடுத்து உள்ளுக்கு போட்டுருதோம். போட்டுட்டு இது நல்லா கிளறி விடணும். இதுக்குள்ளே என்னெல்லாம் போட போகிறோன்னா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கல. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கிடணும். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணி வைக்காமல் தேவையான அளவு இந்த கழுவி மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறிட்டு, உப்பு வத்தல் பொடி சேர்த்தாச்சு. கரம் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்மெல்லுக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுருந்தோம். வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் போதுமானது. குக்கரை பொறுத்து 1 விசில் கூட வைக்கலாம். திறந்து பார்த்தோன்னா நல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா ட்ரை ஆயிரும். இதுதாங்க பட்டர் பீன்ஸ் பொரியல். இது வந்து சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி சாதம், ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு கூட இதை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.